கைஸ் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டே யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டீங்க, ஜாலியாக ஃபன்னாக கிரிக்கெட் விளையாடிட்டு இல்லை வேறு ஏதாவது விளையாட்டு விளையாடிட்டு பெண்களாக இருந்தீங்கன்னா நல்லா சீரியல் பார்த்துட்டு இல்லைன்னா ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு ஃபன் பண்ணிங்களா இல்லையா, ஷாப்பிங் போனீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்றைக்கும் நான் உங்களை கேட்டதில்லை, இன்றைக்கி கேட்டிருக்கேன். கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து எதிர்பார்க்குறேன். நானே சண்டேன்னு கூட பார்க்காம வேலை பார்த்துட்ருக்கேன், நீ வேறு வெறி ஏற்றிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிலாம் கேட்காதீங்க. இருந்தாலும் கேட்கணும்னு தோணுச்சு, ஸோ அதனால் கேட்டேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல வேலையும் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஸோ இன்று வீடியோ கூட நம்ம வந்து போகலாம். ஸோ எனக்கு இன்றைக்கி 3வது ப்ரோமோவை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏன் எதுக்கு ஏன் இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு தோணுச்சு. இது ஏன் தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா அவர்களும் தினேஷ் அவர்களும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஆக்சுவலாக இந்த வீக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேரும் மனசு விட்டு பேசினாங்க, நிறைய விஷயங்களை வந்து பண்ணாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது பார்க்கும்போது எல்லோரும் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ என்ன ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக எனக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதும் விசித்ரா மேடம், நீங்கள் வந்தது போதும், தயவுசெய்து இப்போயாவது அந்த பையன்கிட்ட பேசிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கமல் சார் சொன்ன மாதிரி வந்து தோணுச்சு. என்னதான் இருந்தாலே கமல் சார் ஒரு ஸ்டெப் அப் பண்ணி, ஓகே என்ன தான் உங்களுக்கெல்லாம் பிரச்சனை, 2 பேரும் ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதெல்லாம் ஓகே. ஆனால் இதை வந்து ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தூரம் கரெக்டாக இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்கள். ஏன் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அர்ச்சனா, இந்த பக்கம் நிக்சன் சொருகிடுவேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டுருவாப்பில். அது ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்திருக்கும், அது ஒரு பெரிய டெபேட்டாக இருந்திருக்கும், அது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து கமல் சார் வந்து பேசியிருப்பாப்பில். ஓகே, அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நோட் பண்ணி மாயா அப்படின்றதா இருக்கட்டும், பூர்ணிமா அப்படின்றதா இருக்கட்டும், எல்லாமே ஓகே சரிங்களா. ஆனாலும் இவங்க 2 பேரையும் ஆரம்ப காலகட்டத்திலேயே, ஆரம்ப காலகட்டம் கூட இல்லைங்க, ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் பிஃபோராக ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் ஒரு வார்த்தை கேட்டு, இப்படிலாம் பண்ணாதீங்க, ஒன்றா இருங்க, வயசில் பெரியவங்களாக இருக்கீங்க, நீங்களே வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தால் சின்ன பசங்களாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா இந்த கேமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். அவங்க 2 பேரையும் நிறைய தப்பு பண்ண விட்டுட்டு 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கினது மட்டும் இல்லாமல் பர்சனலாக நிறைய விஷயங்களை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸில் கவுண்டிங்கில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் ரொம்ப பெருசாக இருந்தவங்கள அப்படியே செதைச்சி பாதிக்கு பாதி வந்து மாற்றிட்டாங்க. இது ஆரம்பத்திலே கேட்டிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறேன். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த கேள்வியை வந்து கேட்டிருக்கேன். கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது. ஏன்னா உங்களால் தான் நான். ஸோ நான் உங்களை, நீங்கள் எப்படி என்ன கேர் பண்ணி ஒரு சில கமெண்ட் வந்து அடிக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். ரொம்ப எமோஷ்னலாக. நன்றி.